பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள், தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் எதை செய்தும் அதை மாற்ற முடியாது. காரணம், அது நடந்து கொண்டே இருக்கும். இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ளவைகளும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே பிசாசானவன் இந்த பூமியில் துக்கத்தையும் வியாதியையும் பலவீனத்தையும் மரண பயத்தையும் கொண்டு வந்து அநேகரை அவன் துக்கத்திலே ஆழ்த்திருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமி இருக்கிற சூழல் ஒரு பயம் நிறைந்த சூழல். இந்த பூமி இருக்கிற சூழல் ஒரு பயத்தினால் நிறையப்பட்ட சூழல். இந்த பூமி இருக்கிற சூழல் ஒரு மரண பயத்தினால் இருக்கிற சூழலாக இருக்கிறது. ஆக இந்த மரண பயத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், பொல்லாப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நரகத்தினுடைய பொல்லாத காரியத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும். ஆக விடுதலை பெறுவதற்காகத்தான் தேவன் ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆகவே தேசமே நீ பயப்படாதே. காரணம், பயத்தின் அதிபதி பிசாசானவன், ஆனால் பயத்தை நீக்குகிற அதிபதியானவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். மகிழ்ந்து களிகூறு. பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டிருக்க வேண்டாம், பிரச்சனையை பார்த்து சந்தோஷமாயிரு. வியாதியை பார்த்து அழ வேண்டாம், வியாதியை பார்த்து சந்தோஷமாயிரு. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் சாதாரண சிறியவர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு தேவன் அல்ல, ஏதோ இங்கே ஒரு மூளைக்கு அங்கே ஒரு மூளைக்கு இருக்கிற தேவன் அல்ல. அவர் பெரிய தேவன், அண்ட சராசரனை உண்டாக்கின தேவன், பூமி அனைத்திற்கும் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ, அமெரிக்காவாகட்டும் அல்லது ஐரோப்பாவாக இருக்கட்டும், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இன்னும் ஆசியா கண்டம், எல்லா தேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆகவே கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியமாக இருக்க போகிறது. பெரிய காரியமாகத்தான் செய்வார். காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆகவே நீ மகிழ்ந்து களிகூறு என்று இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பெரிய தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். சரியான நபரை கற்று தேடிக்கொண்டிருக்கிறார். நம் மூலமாய் கர்த்தர் பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் பட்டணத்திலே செய்ய முடியும். ஆகவே தேசமே நீ எதை குறித்தும் பார்த்து பயந்து போயிடாது. பயம் என்பது ஒரு அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. பயம் என்பது ஒரு அவிசுவாசனுடைய ஒரு காரியமாக இருக்கிறதுனால நீ பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம், கலங்க வேண்டாம். நீ எழுந்து பிரகாசி, தைரியமாக இரு. காரணம், உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார், உன் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். எதற்காக? பெரிய காரியங்களை செய்யும்படியாய். பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். ஆண்டவராகிய இயேசுவோ ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்பட வந்தார், பெரிய காரியங்களை செய்ய வந்தார். பிசாசு அழித்து ஒருவனை துக்கமாக்கி கண்ணீர் வரவழைத்து அவனை மரணத்துக்குள்ளாய் கொண்டு செல்வதில் பிசாசு கில்லாடி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனோ அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் தேசமே பயப்படாது. தேசத்தின் மக்களே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் பிரச்சனை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்களுடைய இப்போ இருக்க நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு கொஞ்சம் பணம் இல்லை என்று சொல்லி பயப்பட வேண்டாம். ஆண்டு பெரிய விதமான பொருளாதாரத்தை கொடுக்க போகிறார். ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்க சொல்லி பயப்பட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே பெரிய காரியங்களுக்காக எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேசத்தில் ஜெபிக்கிற மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். தேசத்தில் கர்த்தர் அறிகிற மக்கள் பெருகி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். தேசத்தில் இயேசுடைய அன்பு பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் இந்த தேசத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேசமே நீ பயப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். பெரிய காரியம் செய்வதற்காக நம் மூலமாய் இந்த பூமியிலே காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவன் பெரிதானவர்களை செய்து நம்மை மகிழ பண்ணுவார். நம் தேசத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குவார், சந்தோஷத்தை உண்டாக்குவார், நிம்மதியை உண்டாக்குவார். துக்கத்தோடு வியாதியோடு எல்லோருக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசிப்போம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய ஆண்டவர். நாங்கள் தொழுது கொள்கிற தேவன் அவர் பெரியவர் ஆண்டவரே.
எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்து நீ மகிழ பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.